வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். தமிழ்நாட்டின் ஆளும் கட்சியான திமுக வெள்ளிக்கிழமை பாஜக தலைமையிலான மத்திய அரசு முந்தைய காங்கிரஸ் ஆட்சியை விட மாநிலத்திற்கு அதிக நிதி வழங்குவதாக பொய்களை பரப்புவதாக குற்றம் சாட்டியது. திமுக தனது அதிகாரப்பூர்வ செய்தித்தாளான முரசொலியில் கடுமையான வார்த்தைகளால் எழுதப்பட்ட தலையங்கத்தில் மத்திய அரசு தமிழ்நாட்டை ஆதரிக்க தவறியதாக கூறப்படுவதை விமர்சித்தது மற்றும் பொதுமக்களை தவறாக வழிநடத்துவதாக குற்றம் சாட்டியது. திமுகவின் ஓரணியில் தமிழ்நாடு உறுப்பினர் பிரச்சாரம் தொடர்பாக வெளியிடப்பட்ட தலையங்கம் 75 ஆண்டுகளுக்கும் மேலாக இருந்தபோதும் கட்சி துடிப்பானதாகவும் எதிர்காலத்தை பற்றியும் உள்ளது என்பதை வலியுறுத்தியது. ஜூலை 1 தேதி முதல்வர் ஸ்டாலின் தொடங்கிய இந்த பிரச்சாரம் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னதாக மாநிலத்தின் உரிமைகள், மொழி மற்றும் பெருமையை பாதுகாத்தல் என்ற பொதுவான காரணத்தின் கீழ் மக்களை ஒன்றிணைப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது. ஜூலை 3 தேதி தொடங்கி திமுக ஓடிஎன் பிரச்சாரத்தின் கீழ் 45 நாள் மாநிலம் தழுவிய வீடு வீடாக சென்று மக்களை தொடர்பு கொள்ளும் பணியை தொடங்கியது. ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் 30% வாக்காளர்களை கட்சி உறுப்பினர்களாக சேர்ப்பதே இதன் நோக்கமாகும். அதே நேரத்தில் அரசாங்கத்தின் சாதனைகளை எடுத்துரைப்பதும் மத்திய அரசு தமிழ்நாட்டை புறக்கணித்ததாக கூறப்படுவதை அம்பலப்படுத்துவதும் இதன் நோக்கமாகும். முரசொலி தலைமையகம் மத்திய அரசின் துரோகத்தை தமிழக மக்கள் நன்கு அறிந்திருப்பதாகவும் உண்மையான நிர்வாகத்தை விட பாஜக பிரச்சாரத்திற்கு முன்னுரிமை அளிப்பதாகவும் குற்றம் சாட்டியது. பாஜகவின் ஒரே நிலையான கொள்கை மாநிலத்தை காட்டிக் கொடுப்பதும் தவறான தகவல்களால் பொதுமக்களை திசை திருப்புவதும் ஆகும் என்றும் அது மேலும் குற்றம் சாட்டியது. பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகியோர் தமிழ்நாட்டிற்கு நிதி அதிகரிப்பதாக பலமுறை கூறிய போதிலும் எந்த உறுதியான விவரங்களோ அல்லது திட்டங்களோ மேற்கோள் காட்டப்படவில்லை என்று கட்டுரை சுட்டிக்காட்டியுள்ளது. மத்திய திட்டங்களை செயல்படுத்த மாநிலம் பெரும்பாலும் தனது சொந்த நிதியை பயன்படுத்த வேண்டியிருந்தது என்பதை முதல்வர் ஸ்டாலின் பலமுறை எடுத்துரைத்துள்ளார். 2015 அறிவிக்கப்பட்டு 2019 திறக்கப்பட்ட மதுரை எய்ம்ஸின் உதாரணத்தை மேற்கோள் காட்டி தலையங்கம் முன்னேற்றமின்மையை விமர்சித்தது மற்றும் மருத்துவமனை குறித்த விளம்பர வீடியோவை இப்போது வெளியிட்டதற்காக மத்திய அரசை கேலி செய்தது. ஓடிஎன் பிரச்சாரம் தமிழ்நாட்டின் மீதான இத்தகைய தொடர்ச்சியான அநீதி மற்றும் அலட்சியத்திற்கு எதிராக மக்களை திரட்டுவதை நோக்கமாக கொண்டுள்ளது என்று திமுக வலியுறுத்தியது. இந்த பகுப்பாய்வு நுண்ணறிவுள்ளதாக கண்டால் முக்கியமான அரசியல் முன்னேற்றங்கள் குறித்த கூடுதல் புதுப்பிப்புகளுக்கு லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.